ஹாய் ஆல். ஸோ இப்போ வந்து நம்ம சேசிங் ட்ரீம்ஸ் எபிசோட் நம்பர் 6ல் இருக்கோம். தேங்க்ஸ் எவ்ரிபடி ஃபார் ஜாயினிங் அண்ட் என்கரேஜ்மெண்ட்டுக்காக ரொம்ப 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 தேங்க்ஸ். நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க லைவை. ஸோ ஆப்வியஸ்லி தேங்க்ஸ் அ லாட் அண்ட் ஐ ஹோப் ஐ வில் ஸ்டார்ட் சீசன் 3 ஆஸ் வெல். கண்டிப்பாக ஆரம்பிப்பேன் சீசன் 3. சீசன் 2க்கு 6th எபிசோடு வந்துட்டேன். இன்னும் 4 பேர் இருக்காங்க அண்ட் பேக் டு பேக் ஷோஸ் இருந்துகிட்டே இருக்கும். லாட் ஆஃப் பர்சனாலிட்டிஸ் பார்ப்பீங்க, அவங்களோட ஸ்டோரியை பார்ப்பீங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் அ கெஸ்ட் ஃபார் டுடே. வெயிட் பண்ணுவோம் அவங்க ஜாயின் பண்ணுற வரைக்கும். ஸோ எப்படி உங்களுக்கெல்லாம் வீக் டே போயிட்டுருக்கு. ஸோ மண்டே பம்ப்டாக போயிருப்பீங்க, மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படின்னு தான் என்னோடய ஆசை. கண்டிப்பாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தென் டியூஸ்டே, இப்போ வெனஸ்டே இன்னைக்கு. அண்ட் ஆல்சோ நல்லா மோட்டிவேட்டடாக ஒர்க் பண்ணுங்கள். என்ன பண்ணுறீங்களோ பிடிச்சி பண்ணுங்கள். ஸோ அதுதான் ரொம்ப 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 முக்கியம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் பீப்புள் ஹூ ஹவ் ஜாயின்ட். நீங்கள் மட்டும் இல்லைன்னா லாக்டவுன் செம்ம போர் அடிச்சிருக்கோம். இன்ஸ்டா ஜாவேத் சூப்பர். நீங்களே ஒரு வாட்டி ஷோக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot. ஸோ our guest has joined today. ஒரே செகண்ட் I'll pull them in. ஸோ யா, அவங்க ஜாயின் பண்ணுறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எஸ், ஹாய் பிரியா. Hi Karthik. Hi. How are you? Good. How are you? Yes, I'm doing good too. Good. Super. Thanks for people who have joined in. So today the guest for our show is Priya Srinivasan. So அவங்கள பற்றி சொல்லணும்னா, அவங்க she runs a event management company called Limitless. அதுக்கம்மா கண்டிப்பாக அவங்களோட ஸ்டோரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. What all she came across, kandipa she is going to share, and she has been taken care about 50 plus events on the whole till date in 18 months, I would say. Adikama she has been recognized for her work in DT Next and also a lot of newspapers, and also she is a makeup artist and a model too. So happy to have you on the show, Priya Srinivasan. Thanks a lot for joining and sharing your story to our audience. Thank you so much, Karthik. Thank you so much for giving me this opportunity actually. So I'm waiting. நானும் கொஞ்சம் நர்வஸா இருக்கேன். ஃபர்ஸ்ட் லைவ் இது எனக்கு. ஸோ ஓகே, கண்டிப்பா சரியாயிடும். கண்டிப்பா. ஸோ நான் ஜஸ்ட் ஷேர் பண்றேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். ஸோ பார்ப்போம் how it goes. கண்டிப்பா. ஸோ ஆப்வியஸ்லி என்னோட இதுல வந்து டைரக்டா क्वेश्चन இதுதான். ஸோ how it started to be an entrepreneur? How it started ன்னு பார்த்தோன்னா, லைக் ஐ வாஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங். ஓகே, நான் வந்துட்டு ஒரு 3 years கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒர்க் பண்ணும்போது யூ நோ யுவர் கேப்பபிலிட்டி, நீங்கள் எவ்வளோ பொட்டென்ஷியலாக இருக்கீங்கன்றது கண்டிப்பாக தெரியும். உங்களோட பேஷன்ஸ் லெவல் எவ்வளோ இருக்கு ஒருத்தங்க கீழே ஒர்க் பண்ணும்போது, யூ டெஃபினெட்லி நோ தட். ஸோ ஒரு 3 years கிட்ட ஒர்க் பண்ணும்போது அது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஐம் கேப்பபிள் ஆஃப் சம்திங், இன்னும் கொஞ்சம் கூட ஜாஸ்தி பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக் பண்ணும்போது தான் ஓகே நம்ம ஏதாவது பண்ணலாம்னு யோசிச்சிட்டே இருக்கும் போது ஒரு பிஸ்னஸ் ஐடியா ஒன்று வந்தது. பட் டெஃபினெட்லி வாஸ் நாட் த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். நான் ஸ்டார்ட் பண்ண விதமே வேற ஆக்சுவலா. ஸோ அப்படிதான் இட் ஸ்டார்டட். சூப்பர். ஸோ தட்ஸ் த ஸ்பார்க்கிங் பாயிண்ட் டு ஸ்டார்ட் யுவர் பிஸ்னஸ் ன்னு சொல்லலாம். ஸோ உங்களோட வாட் டிட் யூ டூ இன் ஸ்டடீஸ்? அப்புறமா என்ன காலேஜ்ல பண்ணீங்க, என்ன உங்களோட பேக்ரவுண்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பீப்புளுக்கு. ஓகே, ஸோ நான் வந்துட்டு ஷாசுன் ஜெயின் காலேஜ்ல பிகாம் பண்ணேன். பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு உடனே ஜாப் ஜாயின் பண்ணிட்டேன். ஆக்சுவலி என்னோட ஃபைனல் ரிசல்ட்ஸ் கூட வரல. ஐ ஜாயின் ஒரு கம்பெனில. ஸோ அதுக்கப்புறம் அங்கே ஒரு 3 months ஒர்க் பண்ணேன். அப்படியே நான் வந்துட்டு MBA ஜாயின் பண்ணிட்டேன் லாயலால, பார்ட் டைம் ஒன்லி. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது தான் ஒரு ஜாப் ஆஃபர் வந்துச்சு, ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாந்து. ஸோ ஐ ஒர்க் தேர் ஃபார் அபவுட் 3 years. சைமல்டேனியஸ்ல MBAவும் பண்ணேன். ஸோ ஐ கம்ப்ளீட்டட் மை MBA அண்ட் ஆல்சோ 3 years அங்கே ஒர்க் பண்ணி முடிச்சேன். முடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே ஐ கேம் இன்டு தி ஃபீல்ட். சூப்பர், தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் திஸ். ஸோ உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி சொல்லுங்களேன். வாட் வேர் தே டூயிங் அண்ட் ஆல்சோ கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ஹவ் ஆர் யூ? ஏன்னா பீப்புள் வந்து ரொம்ப பணக்காரங்களா இருந்தாலும் இது பண்ண முடியுமா, இல்லை இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி கொஞ்சம். பேசிக்கலி பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா எல்லாருமே, மொத்த ஃபேமிலியுமே சினி ஃபீல்டில் தான் இருக்காங்க. ஸோ அப்பா அம்மாவும் டான்சர்ஸாக இருந்தாங்க, பட் நாட் நவ் ஆக்சுவலி. ஸோ சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வரோம் அப்படின்னா உடனே எல்லாரும் ரொம்ப ஃபேண்டசி வேர்ல்டு, அப்படியே சினிமானா பயங்கரம்,
சினிமால இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஆக்சுவலி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றது. ஆமா ஆமா. யா ஸோ அதுவும் இல்லாம பேரண்ட்ஸ் எல்லாம் மொத்த ஃபேமிலியுமே வெரி ஸ்பெசிஃபிக் அபவுட் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் விச் இஸ் எங்க ஜென்ரேஷன். நாங்க யாருமே சினிமாக்குள்ள இருக்கக்கூடாது. பிகாஸ் ஒரு சினிமால இருக்காங்கன்னா தேல் கிவ் அ டேக்லைன், இவங்க சினிமாக்காரங்க, இவங்களுக்கு இது அது ஏதாவது சம்திங், தேல் நாட் நோ த ரியல் ஸ்டோரி ஆஃப் தெம். ஸோ அது ரொம்ப பர்டிகுலரா இருந்தாங்க. ஸோ எவ்ரி ஒன் எங்களோட முன்னாடி ஜென்ரேஷன்ல யாருமே கிராஜுவேட் கிடையாது. ஸோ எங்களோட இந்த ஜென்ரேஷன் எல்லாருமே வேற கிராஜுவேட். ஸோ எல்லாம் அவங்களோட தாட் என்னன்னா படிக்க வச்சோ இவங்க ஒரு ஏசி ரூம்ல உட்காந்து லேப்டாப்லயோ கம்ப்யூட்டர்லயோ இப்படி தட்டி தட்டி வேலை பார்க்கணுன்றது தான் அவங்களோட தாட்டா இருந்தது ஆக்சுவலா. ஸோ அதுக்கானது அந்த 3 years ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அங்கல இருந்து அப்படியே இந்த ஃபீல்ட் வந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா இது ஒரு சினிமா பேக்ரவுண்ட்ல இருக்காங்க, இவங்க ஈஸியா ஏதாவது ஒரு பெரிய இடத்த பிடிச்சி இவங்க போயிடுவாங்க, அதெல்லாம் ஒரு லூப் ஹோல் நினைச்சிட்டாங்க. பட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சுன்னா நம்ம அதை வச்சு we can go. Yeah, but I never used it as a ஷார்ட்கட் மாதிரியோ அது மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டுக்குள்ள வரும்போது வீட்டில் வந்துட்டு நீங்க எது வேணாலும் பண்ணலாம், பட் பார்த்து இருக்கணும். ஸோ இட் இஸ் அப் டு அஸ் இல்லையா. ஸோ வீட்டில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் லைட்டா பயந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னைக்குமே வந்துட்டு என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது கிடையாது. வாட் எவர் யூ திங்க் பண்ணுங்கன்னு சொல்லி விட்டதுனால ஐ கேம் இன் டு திஸ். அவ்வளோதான். வேறு சூப்பர் இப்படிதான் இருந்தது ஃபேமிலி. Okay, super. Thanks for sharing. Adukama, like what all works you did apart from Royal Bank of Scotland? Adukama நீங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் லிமிட்லெஸ் அப்ப என்னென்ன ஒர்க்ஸ்லாம் பண்ணிருந்தீங்க, அதுக்குமா என்னென்ன ஒர்க்ஸ்லாம் லிமிட்லெஸ் பண்றாங்க? ஓகே, லிமிட்லெஸ் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனது எப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டில்ஸ் அண்ட் 20 liters வாட்டர் கேன். ஸோ இது வந்துட்டு இந்த மேரேஜ்ல கேட்டரிங் பீப்புளுக்குலாம் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் ஸ்டார்ட் ஆன விதம். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும் போது எப்படின்னா இப்போ நான் ஒரு ஈவென்ட் மேனேஜர் அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ வந்து தண்ணி வந்து ஒரு வென்யூல இறங்குதுன்னா நானும் போய் அந்த தண்ணி பாட்டில்ஸ் அந்த இதெல்லாம் எடுத்துட்டு போய் வைக்கிறது, ஐ டூ தட். ஸோ அப்போ என்ன நினைப்பாங்கன்னா எதுக்கு இவ்வளவு சின்ன பொண்ணை வந்துட்டு சைல்ட் லேபர்லாம் ஏன் பண்றாங்க, நான் ரொம்ப ஷார்ட், பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரொம்ப ஷார்ட், எதுக்கு சைல்ட் லேபர்லாம் யாரு இவங்க எதுக்கு வேலை வாங்குறீங்கலாம் லாஸ்ட். சோ அது ஒரு விதமான ரெகக்னிஷனும் இருந்தது. ஓஹோ இந்த சின்ன பொண்ணு வந்துச்சே அதுதான்ப்பா இது எடுத்து பண்ணுது அந்த மாதிரி ஒரு யூனிக்கா இருப்பீங்கல்ல. ஆமா, பார்க்கும்போது 10 பேர் இருந்தாலும் நீங்க தனியா தெரிவீங்க. கண்டிப்பா அந்த நெகட்டிவிட்டின்றது ஒரு பாசிட்டிவா இருந்தது ஒரு பக்கம். சோ அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. சோ அது பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு தோணுச்சு வை நாட் நம்ம இது ஃபுல்லா எடுத்து பண்றதுக்கான சோர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. சோ எனக்கு சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீலான்சர்ஸ் இந்த மாதிரி ஃபீல்டுக்குள்ள இருக்கிறவங்க தான். சோ ஐ தாட் வை நாட் எல்லாமே எடுத்து பண்ணலாம் முடியும்ன்ற போது எதுக்கு வேஸ்ட் பண்ண ஒரு சோர்ஸ்ன்னு சொல்லி தான் மொத்தமா ஒரு ஈவென்ட் வெட்டிங் பிளானரா ஆரம்பிச்சேன். ஸோ எப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டா இப்போ ஒரு வெட்டிங் நீங்க என் கையில கொடுக்குறீங்கன்னா A to Z மொத்தமா ஃபுல் பேக்கேஜா ஐ கிவ் இட் யூ. சூப்பர். ஸோ A to Z உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும்ல, லைக் போட்டோகிராஃபர்ஸா இருக்கட்டும், லைக் என்ன ஈவென்ட் ஒரு கல்யாணம் வந்து ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் பிக்கெஸ்ட் லைக் லைஃப்ல இருந்து ரொம்ப செரிஷ் பண்ணுவாங்க. அது உங்க கையில கொடுக்கும்போது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்சோ க்ரோஸ் ஹையர்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. அண்ட் லாட் ஆஃப் ஹார்ட் டைம்ஸ் அப்படி கொடுப்பாங்க அதுல. அண்ட் பீப்புள் டோன்ட் கெட் சாட்டிஸ்ஃபைட் அ லாட். இது எல்லாமே இருக்கு இந்த ஃபேக்டர்ல. ஐ திங்க் இட்ஸ் a big decision that you made towards taking the whole event and making it happen. Super. Thanks for sharing this. And also ஸோ இப்போ வந்து எப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்பார்க் நம்ம ஆண்டர்ப்ரனர் ஆகலாம், இப்போ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், இப்போ தண்ணி போட்டுருந்தீங்க அதெல்லாம் கரெக்டு. ஆனால் சரி ரிசோர்ஸ் இருக்கு ஆனால் இப்போ அவங்கள எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு ஸ்பார்க் வரும்ல, சரி நம்மளால பண்ண முடியும்டா அதை எடுப்போம்டா அப்படின்னு யார் வந்து எல்லாம் மோட்டிவேட் பண்ணா இல்லை எப்படி நடந்தது அது? ஓகே, ஐ டெல் யூ. நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது அந்த கல்ச்சுரல்ஸ் எல்லாம் போவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நான் நிறைய கல்ச்சுரல்ஸ் எல்லாம் போய் அட்டென்ட் பண்ணும்போது நிறைய கல்ச்சுரல்ஸ் போவேன். காலேஜ் படிக்கும் போது இந்த ரோட்ராக்ட் கிளப்னு ஒன்று இருக்கு. ஸோ எல்லா காலேஜ்க்கும் ரோட்ராக்ட் கிளப்னு இருக்கும். நானும் ஒரு பார்ட் ஆஃப் இட்டா இருந்தேன். ஸோ கல்ச்சுரல்ஸ் போகும்போது அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வில் நோ டு கெட் பீப்புள் நிறைய தெரிய வரும். அப்போ வந்து நம்ம ஈவெண்ட்ஸ்ல வந்து இந்த பேக் ஸ்டேஜ்ல சும்மா அந்த எடுப்பு வேலை எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க, இதை எடுத்துக்கொடு அதை எடுத்துக்கொடு, அங்கல இருந்தா இட் ஸ்டார்ட். ஸோ அங்கிருந்து பண்ணும்போது கொஞ்சம் அது ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். ஓகே நம்ம வந்துட்டு ஒரு ஈவெண்ட்ல போய் நம்ம சும்மா அப்படி கை தட்டும் போது நமக்கு ஒரு ஜோஷ் வரும்ல, ஒரு செம்மையா இருக்கும். ஸோ நம்ம அந்த ஈவெண்ட்டே எடுத்து பண்ணும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல. ஸோ அப்படிதான் இது பண்ணலாம், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம்ன்றது அப்படிதான் தோணுச்சு எனக்கு. சூப்பர். ஸோ தேங்க்ஸ் a lot for people who are all sharing like
coming onto the live and joining. If you have any ஏதாவது questions இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பா கேளுங்க. Like I will make Priya to answer, or if possible என்னால ஆன்சர் பண்ண முடிஞ்சாலும் நான் பண்றேன். கண்டிப்பா questionsலாம் ப்ரோ பண்ணுங்க guys. Okay, thanks a lot for everybody who has joined the show. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ உங்களை பத்தி கொஞ்சம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா இப்போ ஒரு போட்டோ செஷன் போலான்ட்டு இருக்கு. ஏன்னா நீங்க ஆல்ரெடி நிறைய பேசினதுலேயே கவர் ஆகும்னு நினைக்கிற போட்டோ செஷன் எடுத்தா. கிவ் மீ a minute. ஓகே, பிரசாந்த் 95 கார்த்திக் ப்ரோ மை பிக்கெஸ்ட் ஃபேன். எதுவுமே பண்ணலையே ப்ரோ நான் பெருசா. கீப் த ஒர்க் கோயிங், குட் ஒர்க் பிரியா, குட் லக். தேங்க்யூ. ஸோ அஞ்சனா, ஒன் செகண்ட். ஹாய் சேது. ஓகே, ஃபர்ஸ்ட் பிக்சர். ஸோ இப்போ ஃபோட்டோ செஷன் போகலாம். ஃபர்ஸ்ட் பிக்சர் வந்து ஓகே குட். இது வந்துட்டு சொல்லுங்க, இது எப்ப நடந்தது, உங்க மைண்ட்ல என்ன போயிட்டு இருந்தது, வாட் இவென்ட் இஸ் இட் ஓகே அப்படின்னு கொஞ்சம் ஷேர் பண்ண ஆடியன்ஸ்க்கு. ஷூர். இது வந்துட்டு ரொம்ப ரீசென்ட்லி எங்களோட காலேஜ்ல வந்துட்டு ஆண்டர்பிரினர் வீக்னு ஒன்று நடக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம காலேஜ்ல இருந்து வெளியில போன ஆண்டர்பிரினர்ஸை கூப்பிட்டு they asked us to give a motivational speech. நீங்க எப்படி இதுக்குள்ள வந்தீங்க, இப்போ நம்ம எப்படி இதுல பேசிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி. ஸோ ஒரு 50 people இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். நாட் a big crowd, ஒரு சின்ன க்ரௌடுக்கு எப்படி இந்த காலேஜ் வந்து, இந்த காலேஜ் எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணுச்சு ஆக்சுவலா. அது வந்து ஒரு மேஜர் ரோல் இருக்கு இந்த காலேஜ்க்கு ஆக்சுவலா. ஸோ இவங்க எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாங்க, எப்படிலாம் இதுல இருந்து வர முடிஞ்சிச்சு, எப்படி இந்த தாட் வரும்ன்றத நம்ம பசங்களுக்கு சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு செஷன் தான் அது. இட் வாஸ் லைக் எப்பா ரொம்ப நர்வஸா இருந்தேன். இப்போ கொஞ்சம் ஐம் செட்டில்டு. அங்க ரொம்ப நர்வஸா இருந்தேன். பிகாஸ் அவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப யங்கு. நம்ம ஏதாவது சொன்னா டக்குன்னு பிடிச்சிருவாங்க, நமக்கு தெரியுமோ தெரியாதோ அந்த மாதிரி ஆயிடும்ல. சோ அது ரொம்ப ரொம்ப சூப்பரான செஷன். நான் பண்றது நீங்க முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இப்போ நான் வெறும் போட்டு தான் கேம். சூப்பர் சூப்பர். சோ ரொம்ப ஹாப்பியா ஃபீல் இருக்கும்ல, ரொம்ப ரெகக்னைசிங் யூ ஃபார் தி எஃபர்ட்ஸ் யூ ஹேவ் புட் இன். ஓகே, சோ நெக்ஸ்ட் போட்டோ பாத்தீங்கன்னா ஓகே நைஸ். இது வந்துட்டு மேக்கப் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இந்த ஈவெண்ட்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறமா. ஸோ அப்போ வந்துட்டு தேடி பார்க்கும்போது இவங்க வந்து சௌமியா, ஷி இஸ் a வெரி குட் ஆர்டிஸ்ட் ஆக்சுவலி, ஒரு செலிபிரிட்டி ஆர்டிஸ்டும் கூட. ஸோ இவங்களோட ஒர்க் ஷாப் பார்த்தேன். ஐ தாட் ஷி வாஸ் வெரி அஃபோர்டபுள் டூ. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் சரி கத்துப்போம், ஈவெண்ட்ஸ்ல இருக்கோம், இன்னும் அவுட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது மேக்கப் வந்துட்டு நம்ம மொத்தமா கத்துக்கணும்னு ஒரு ஆசை வந்தது. ஸோ அப்படி போய் கத்துக்கணும்னு நினைச்சு கத்துக்கிட்டது. ஐ எம் சர்டிஃபைடு மேக்கப் ஆர்டிஸ்ட். பட் ஃபினான்ஷியலா ஐம் நாட் ரியலி வெரி ஸ்ட்ராங் டு இன்வெஸ்ட் இப்போதைக்கு. ஸோ அதனால அது ஹோல்டில் இருக்கு. பட் சர்டிஃபைடு மேக்கப் ஆர்டிஸ்ட். கண்டிப்பா அதனால தான் நீங்க சேசிங் ட்ரீம்ஸ்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இன்னும் எங்க போனோமோ கண்டிப்பா அங்க ரீச் ஆயிடுவீங்க. கண்டிப்பா. தேங்க் யூ. ஓகே, சோ நெக்ஸ்ட் போட்டோ. ஓகே, இது அவங்க இல்ல, இதுதான் அவங்க. இது ஒரு ஃபன்னியான பிக்சர் ஆக்சுவலா. இது என்னன்னா, அவங்க வந்துட்டு என் ஃப்ரெண்டு, ஆனா கிளைண்ட்டும் கூட. அவங்களோட ப்ரீ வெட்டிங் ஷூட் இது. ஸோ போட்டோகிராஃபர் வந்து அந்த லைட் எல்லாம் பாஸ் பண்றதுக்காக, ஐ டோன்ட் நோ தி நேம் ஆஃப் தி எக்யூப்மெண்ட் ஆல்சோ, அதெல்லாம் ஏதோ ஒன்று ஹெல்ப் பண்ண சொல்லும் போது நம்ம அதை பிடிப்போம்ல. ஸோ இது வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் நான் சும்மா போய் ஒரு ஈவெண்ட் எடுத்தோம் அப்படியே உட்காந்து எல்லாரையும் வேலை வாங்கிட்டு அப்படி போற ஆள் கிடையாது. வேலை பார்க்கணும், ஒரு சின்னதா ஹெல்ப் பண்ணா கூட ஐ டூ இட். அதுக்கான போட்டோ தான் இது. ஸோ இதை நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஒரு வாட்டி. அப்போ வந்துட்டு பீப்புள் ஸ்டார்டட் டீசிங் மீ. என்னன்னு சொல்லிட்டு, ஓஹோ இதுதான் உங்க ஈவெண்ட் மேனேஜர் வேலையா, இதுதான் பண்றீங்களா நீங்க ஈவெண்ட்னு போயிட்டு எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. இதுல எனக்கு தெரியல என்ன கிண்டல் பண்றதுக்கு இருக்குன்னா, ஐ ஒர்க் ஃபார் மை கிளைண்ட் அண்ட் ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் மை செல்ஃப். எண்ட் ஆஃப் தி டே நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். லைக் எது தப்பா இருந்தாலும் ரைட். கண்டிப்பா. ஸோ வி நீட் டு ஒர்க். அது எதுவா இருந்தாலும் அதுதான் இருக்கு. நீங்க ஆக்சுவலி இந்த ஷோல பாக்கும்போது நீங்க சொல்லியிருந்தீங்க, நான் எந்த வேலையா இருந்தாலும் எடுத்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்டிஃபிகேஷன் ஃபார் இட் அப்படின்னு. ரைட் நேம் தெரியல அக்கா. தெரியலையா அக்கா? தெரியலையே, சாரி. ஓகே, any questions, do post it guys. We will try to answer them. She is always with positive vibes, be it in corporate or life. She is always self motivated and never step back. Keep it up. This is Sri சொல்லிருக்காங்க. Thanks a lot. Thank you Sri. அதனால தான் இப்போ இவங்க இங்க உட்கார்ந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். Sri, thank you so much Sri. Super. So next photo போலாம். என்னன்னா இப்போ இது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
உங்களை பத்தி ஒரு ஆர்டிக்கல். ஆமா சி யாருக்கு இருக்காது லைக் இது வந்துட்டு எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு நாள் சடனா தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா உங்களுக்கு ஒரு லிங்க் வருது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தா உங்க போட்டோ அண்ட் உங்களை பத்தி இருக்குன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? திஸ் வாஸ் அமேசிங். சீரியஸா சொல்றேன், இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு ஒரு 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 ஸ்டார்ட் அப் பர்சனுக்கு வந்துட்டு இட்ஸ் ரொம்ப ஒரு மோட்டிவேட்டிங்கான ஒரு திங். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் தான் இட் மேக்ஸ் அஸ் டு நோ முன்னாடி போலாம், இன்னும் நிறைய இருக்கு பண்றதுக்குன்னு தோணும். கண்டிப்பா. திஸ் வாஸ் அமேசிங். இது வந்துட்டு ஸ்வேதான்னு ஒருத்தங்க ஃப்ரம் டிடி நெக்ஸ்ட், ஷி அப்ரோச் மீ இந்த மாதிரி உங்களை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி. ஸோ அண்ட் இது வந்துட்டு இதுல ஹைலைட் என்னன்னா, பீப்புள் ஸ்டார்டட் ஆஸ்கிங் மீ ஹவு மச் டிட் யூ பே இந்த மாதிரி ஒரு ஏன்டா பே பண்ணி பண்ணனா ஏன்டா இவ்வளோண்டு வரப்போகுது பெருசா போட்டிருப்பேன். கண்டிப்பா ஏதாவது பீப்புள் ப்ரோவ் பண்ணிட்டே இருக்காங்கல்ல, அதுதான் இந்த ஷோ எடுத்து பண்றது. இப்ப வந்து இவங்க என்ன பண்றாங்க, பிஹைண்ட் தி சீன்ஸ் என்ன நடக்குது. இப்ப சும்மா ஆண்டர்பிரனரா வந்து ஒரு இவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை ரன் பண்ண உட்கார்ல, பிஹைண்ட் இவ்வளவு பண்றாங்க. லைக் அவங்களோட ப்ரொஃபஷனலுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண முடியுமோ எல்லாமே ஒர்க் பண்றாங்க. அதுதான் வந்து ஆக்சுவலி இந்த ஷோவே ரன் பண்றதுக்கான ஒரு முக்கியமான இதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஹாய் மேம், நான் உங்களோட பெரிய ஃபேன். ஒரு ப்ளீஸ் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லிடுங்க அஸ்வின் பிரபுக்கு. ஓ ஹாய் ஹாய் அஸ்வின். ஓகே. ஸோ சப்ரிஷ் சுரேஷ், குட் டு see you being a boss and still இறங்கி வேலை செய்யறது. ஸோ சப்ரிஷ் சுரேஷ் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா. Thank you so much. If you ask, won't be able to answer that. Any other questions, do post it here guys. கண்டிப்பா என்ன ஃபீல் பண்றீங்களோ, if you have any question towards starting an event management firm or if you want to join her in her company, do post it here. So இந்த போட்டோ பாருங்க. ஐயோ ஃபைன். இதெல்லாம் எப்போ ரொம்ப ரொம்ப குட்டி, அது ஃபன்னியா இருக்கு. இதையே எடுத்தீங்களோ புரியலையே. ஏன்னா வந்துட்டு இப்ப அப்ப இருந்த பிரியாக்கும் இப்ப இருக்கிற பிரியாக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அது ஒண்ணும் இல்லங்க, ஹேர் கட் தாங்க டிஃபரன்ஸ். நான் ஹேர் கட் பண்ணி இப்ப இப்படி இருந்தேன்னா அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, இந்த ஹைட்ல இதோட கொஞ்சம் ஹைட்டா இருப்பாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால தான் இட் இஸ் டிஃபிகல்ட் டு நோ. இது ஆக்சுவலி எப்ப எடுத்தது ஞாபகம் இருக்கா? இது எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல. ஆக்சுவலி இது எப்படின்னா, நாங்க ஒரு கசின்ஸ், நாங்க 5 பேரு. ஸோ எங்க அப்பா ஃபேமிலியில நான் ஒரே பொண்ணு. ஸோ மொத்தமா வெறும் அந்த பாய்ஸ் எல்லாம் இருந்து நான் நடுவில் நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ. இது அப்போ தனியா எடுத்திருக்காங்க போல. இது எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியாது. பட் கண்டிப்பா அப்பத்துக்கும் இப்பத்துக்கும் மைண்ட் செட் வைஸ்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? லைக் ஹவ் யூ ஆர் groomed as a person. கண்டிப்பா சின்ன வயசுலத்துக்கும் இருக்கும். கண்டிப்பா இருக்கு. லைக் என்னன்னா, ஐ டெல் யூ வாட், இப்போ நான் சொன்ன மாதிரி என் அப்பா சைடுல வந்துட்டு நான் ஒரே பொண்ணு. சோ தே ரொம்ப பேம்பர் பண்ணுவாங்க அண்ட் வெரி ப்ரொடெக்டிவ் என்னோட இதை பத்தி. லைக் இதுவே அம்மா சைடுல பாத்தீங்கன்னா வெறும் பொண்ணுங்க தான் நாங்க எல்லாருமே. சோ அது எப்படின்னா, பொண்ணுங்க தானே, தே ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட். சோ அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா அம்மா வந்துட்டு தே காட் மேரிட், லவ் மேரேஜ் அவங்க. சோ எங்க அம்மாவோட அம்மா சைடுல தே அப்போசிட். அதனால நான் வந்துட்டு ஐ எம் நாட், அவங்களோட இதுவே நான் இல்லைன்ற மாதிரி தே நாட் என்னை சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ அப்போ சின்ன வயசுல இருந்து தே யூஸ் டெல், இது எங்க உருப்பட போகுது, இது என்ன இப்படி இருக்கு, இது என்ன அப்படி இருக்கு, இது என்ன ஆம்பளை பசங்களோட தான் இருக்கு, the way they talk and all. அது எனக்கு எப்பவுமே ஒரு மைண்ட்ல இருக்கும். லைக் இருக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரு நாள். சோ அது எப்படி ஓவர் கம் பண்ணி, லைக் வாட் ஹேவ் யூ லேர்ன் ஓவர் கம்? அதுதான், அது நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் அது என் மைண்ட்ல எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு எல்லாம் ஒரு நாள் இருக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல. சோ அது மட்டும் தான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. திஸ் இஸ் நாட், ஐம் நத்திங் டுடே ஆக்சுவலி. ஐ ஒரு நாள் இருக்கு உங்களுக்குலாம் அப்படின்ற ஒரு வெறி இருக்கும்ல. சோ என்னோட நான் வந்து MBA பண்ணணும்னு நினைச்சது அதுக்கு தான். தேர் லைக், நீ எல்லாம் ஸ்கூலே முடிக்க மாட்ட, நீ எல்லாம் தருதலையா சுத்துவ. திஸ் இஸ் ஹவ் தே ட்ரீட்டட் மீ ஆக்சுவலி. ஸோ ஐம் நாட் தட்னு காட்டுறதுக்காக தான் அந்த ஸ்டடீஸ் வைஸும் கொஞ்சம் இது பண்ணணும்னு நினைச்சது. அண்ட் ஆல்சோ திஸ். சூப்பர். ஸோ வி ஹேவ் a question from the audience. ஓகே. பே இஸ், நான் ரொம்ப வீக்குங்க இந்த பேரெல்லாம் படிக்கிறதாமா, இங்கிலீஷ் தமிழ் படிக்கிறது. ஸோ சாரி அபவுட் இட் கைஸ். ஸோ என்ன கொஸ்டின்னா, வாட் மேட் யூ ஸ்டார்ட் அ பிஸ்னஸ்? ஆல்சோ வாட் இஸ் கீப்பிங் யூ மோட்டிவேட்டட் ஆல் த டைம்? அண்ட் ஆல்சோ வாட்ஸ் யுவர் மைண்ட் தாட் வென் யூ ஃபெயில் டு கெட் அ கிளைண்ட் ஈவன் ஆஃப்டர் சோ மெனி எஃபர்ட்ஸ் டு கெட் ஒன்? பியூட்டிஃபுல் கொஸ்டின். டு ஆன்சர் இட் பிரியா. ஷியோர். நான் இது எப்படி இது ஸ்டார்ட் பண்ணேன்றத சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டீங்க. ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் தி பிஃபோர் மினிட்ஸ் டு நோ திஸ். அதுக்கு செகண்ட் क्वेश्चन, what is keeping you motivated all the time?
தட்ஸ் நான் மோட்டிவேட்டட்னா நானே தான் என்ன மோட்டிவேட் பண்ணிக்கணும். தேர் இஸ் நோ ஃபேக்டர் அரௌண்ட் மீ விச் இஸ் மோட்டிவேட்டிங் மீ எவ்ரி டே. ஐ ஷுட் மோட்டிவேட் மை செல்ஃப் அண்ட் எவ்ரிபடி ஷுட் மோட்டிவேட் யுவர் செல்ஃப். நம்மளோட வேறு யாருமே என்ன மோட்டிவேட் பண்ணுறதுக்கு. ஸோ யா அதுக்கப்புறம் ஒரு கிளைண்ட் கிடைக்கல, ரொம்ப எஃபோர்ட் போட்டு கிடைக்கலன்னா வேற ஆப்ஷனே இல்லை ஆக்சுவலி. நான் இப்போ என்ன நினைப்பேன்னா, இப்போ நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணோம் நமக்கு இவங்க கிடைக்கல, ஓகே அதை விட நெக்ஸ்ட் நம்ம வேற என்ன மாதிரி எஃபோர்ட் போட்டு ஐ கேன் கெட் த கிளைண்ட்ன்றதை நான் நெக்ஸ்ட் யோசிப்பேன். ஸோ அது கண்டிப்பா அது ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இது நம்ம இவ்வளோ பண்ணியும் கிடைக்கலன்னு. பட் ஸ்டில் ஐ ஹேவ் டு ஓவர் கம். அதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா அதை மாத்திப்பேன். கண்டிப்பா. That's how you grow. Hope she answered your question. BEAH is the me. Okay, sorry பேர் தப்பா சொல்லியிருந்தா. So always you have been my inspiration. Superb. She is inspiring a lot of people. விசில் போடுப்பா அரவிந்த கார்மிக்கு. இன்னும் ஓபி ஆர்மி மாதிரி உங்களுக்கு ஒண்ணு இருப்பாங்க போல இருக்கு. கண்டிப்பா போட்டுடலாம் ப்ரோ. அஸ்வின் பிரபு. ஓகேவா? போட்டாச்சு. Thank you. First time using Insta for your live by Krishna. ஒருத்தர் உங்களுக்கோசரம் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து லைவுக்கு வராங்களாம். Okay, thank you Krishna. Thank you. Thanks a lot for joining Krishna, and I hope she will justify like what you had in your mind abdinu. Thanks a lot Krishna. It's a big thing. It means a lot Krishna. Who is your strength to support? Karthik Kanna 88. Karthik Kannan 88. He's my brother. He's my elder brother actually. I'm very happy that he joined the live. Thank you Na. Thank you for joining Na. Who is the strength to support? Strength, support ellame definitely I should tell about my better half. I will never tell him as a boyfriend anymore. He's not my boyfriend anymore because adiyum taandi our relationship is like so avanga da enoda strength and support ellame. Inniki na edho or alavukku iruken appadina definitely it's because of him. I'll give that credits to him anyways and always. So that's yes. That's nice. So Ani for Divya, what you feel special about you? புரியல. What you feel special about you? நான் ஸ்பெஷல் தான். இது என்ன கேள்வி? சரி உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு क्वेश्चन வந்திருக்கு. முருகன் சிவராஜ், you have achieved so much in short period. What is your 10 years goal with Limitless Enterprise? இவங்க வந்துட்டு இப்போ என் வாயில புடுங்கிறதுக்காக he has come. He is முருகன் சிவராஜ். இவங்க தான் வந்துட்டு என்னோட behalf. So he has come here to know what's my plan. Please do answer. Sure. இப்போ actually Limitless Enterprises அப்படின்னு ஒரு பேர் வச்சதுக்கான ரீசன் நான் சொல்லணும். இதுக்கான ஆன்சர் ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். So Limitless Enterprises வைக்கும் போது it does not stick to only one business. இப்போ இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ன்றது இன்னைக்கு இருக்கு, பட் ஐ வில் டெஃபினெட்லி ஆட் அப் மோர் பிசினஸ் இன்டு திஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா ஐ கேன் நாட் டிஸ்க்ளோஸ் எவ்ரிதிங். அண்ட் ஐ மீன் இப்பவே பிகாஸ் நிறைய ஐடியாஸ் இருக்கு. இட் மே ஒர்க் அவுட், இட் மே நாட் ஒர்க் அவுட். அதுக்கேற்ற மாதிரி மாற்றுவேன். ஸோ லிமிட்லெஸ் என்டர்பிரைசஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய பிரான்ச்சஸோட இட் ஹேஸ் டு ஒர்க். தட் இஸ் ஹவு ஐ ஹவ் பிளான்ட். Super. I hope she answered your question, Murugan Sivraj 02. So next photo. ஓகே, இது வந்துட்டு லைக் எல்லா கேர்ள்ஸ்க்கும் ஒரு ஆசை இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு மாடல் ஷூட் பண்ணி பார்க்கணும் ஒரு ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்த ஒரு ஆசையில் எடுத்த ஃபோட்டோ தான் இது. லைக் இது ஒரு கொலாபரேஷன் ஷூட். இது நீங்கள் கேட்டிங்கன்னா எவ்வளோ மாடல்ஸ் எல்லாம் பண்ணாங்கன்னு கேட்டால் ஐ ரியலி டோன்ட் ரிமெம்பர். ஒரு 12 to 15-20 மெம்பர்ஸ் இருப்பாங்க மாடல்ஸ் மட்டும். ஸோ அதில் எக்ஸ்பீரியன்ஸ் மாடல்ஸும் இருந்தாங்க, என்ன மாதிரி பிகினர்ஸும் இருந்தாங்க. ஸோ டெக்கர்ஸ், அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபர்ஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட், மெஹந்தி ஆர்டிஸ்ட், அப்புறம் நான் போட்டிருக்க ட்ரெஸ் வந்துட்டு ஒரு டிசைனர் பண்ணது. ஸோ எவ்வளோ பேர் சேர்ந்து நாங்கள் பண்ணோம்னா இட் இஸ் ஒரு ஹியூஜ் கேங் ஆஃப் பீப்புள். ஸோ அப்படி பண்ண ஷூட்டில் எடுத்த ஃபோட்டோ தான் இது. டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் பிரைடு. இது வந்துட்டு மல்லு ஸ்டைலில் பண்ணியிருந்தோம் நான். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோட்டோ கூட இருந்தது லைக் சங்கீத் மாதிரி ஏதோ. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ட்ரை பண்ணி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். இது ரொம்ப இருந்தது ஒரு மாடலா பிகினிங் மாடல்னு சொன்னீங்க. எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? சீரியஸ்லி மாடல்ஸ்லாம் வந்துட்டு லைக் நம்ம பாக்குறோம், என்ன ஒரு கேமரா மட்டும் சிரிக்கிறது என்ன, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். என்னோட இந்த போட்டோ எஸ்பெஷலி இந்த பார்க்கும்போதுல இந்த போட்டோல வந்துட்டு நான் சிரிக்கிறது வந்துட்டு ஒரு ஃபேக்கா இருக்கும். ஐ மை செல்ஃப் நோ இட்ஸ் ஃபேக் ஸ்மைல். ஆனா ஒரு ப்ரொஃபஷனல் மாடல் ஒரு போட்டோ பாருங்களேன், தே வில் கிவ் லைஃப். அந்த போட்டோல ஒரு லைஃப் இருக்கும். இட் இஸ் ஃப்ரம் த மாடல் ஸ்மைல் ஆர் த லுக் ஒன்லி.
ஸோ அது வந்து கொண்டு வருதுன்றது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஆனால் இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. லைக் டு நிறைய கற்றுக்கிட்டோம். ஹவு டு ஃபேஸ், எப்படி திரும்பணும், எது உங்களோட ஆங்கிள், அதெல்லாம் நிறைய ஹியூஜ் லேட் நைட் ஓஷன் நினைக்கிறேன். அப்படியே போயிட்டே இருக்கும். யூ கெட் டு லேர்ன் அ லாட் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ். கண்டிப்பா அது ரொம்ப ரொம்ப தெரியும். ஒரு ஷூட் பண்றது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு இப்பதான் எனக்கும் தெரியுது. கண்டிப்பா எல்லாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணிடலாம் ஈஸிலி டு கண்டிப்பா கண்டிப்பா. எஸ். ஸோ தி லாஸ்ட் ஃபோட்டோ ஐ வுட் சே இன்னொன்னு இருக்கு. ஸோ இது எப்போ என்ன ஈவெண்ட், இது உங்க ஈவெண்ட்னு நினைக்கிறேன்னா இது வந்துட்டு என்னோட லிமிட்லெஸ்க்கான ஈவெண்ட்னு எடுத்துக்கலாம். பிளஸ் இட்ஸ் மை ஃபேமிலி ஈவெண்ட். இது ரொம்ப ரீசென்ட்லி என்னோட அண்ணனோட என்கேஜ்மெண்ட். ஸோ என்கேஜ்மெண்ட்ல வந்துட்டு டெக்கர் ஃபோட்டோகிராஃபி, டிஜே கொஞ்சம் அந்த மாதிரிலாம் எடுத்து நான் தான் பண்ணியிருந்தேன். அண்ட் இது எதுக்கும் யாரையோ பார்த்து ரொம்ப இழுக்கிற ஆயிடுவோம்னா யாருன்னலாம் அப்போ ஏதோ ஒரு கேண்டிடேட்ன்ற பேர்ல எடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த போட்டோ. நைஸ் போட்டோ. எஸ், ஸ்பெஷல் மொமெண்ட்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஸோ நெக்ஸ்ட் போட்டோ லாஸ்ட் இதுதான். ஓகே குட். இதுதான். இது வந்து நான் மேக்கப் சொன்னேன் இல்லையா, அது கத்துட்டு இருக்கும் போது நம்ம வந்துட்டு ஒரு மாடலுக்கு வந்துட்டு we have to ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டணும். லாஸ்ட் டே சர்டிஃபிகேட் அப்போதான் கொடுப்பாங்க. ஸோ அப்போ எடுத்த போட்டோ இது. இது வந்துட்டு ஜஸ்ட் போஸ்ட் மேக்கப்லாம் போட்டு முடிச்சுட்டு, பட் இது அன்னைக்கு எடுத்த போட்டோ. இது ஒரு மாடலுக்காக நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்றது. செம்ம சூப்பர். உங்களோட போட்டோ செஷன் ஓவர். சூப்பர். கொஞ்சம் நல்ல நல்ல மெமரிஸ் அண்ட் மொமெண்ட்ஸ் வந்ததுன்னு நினைக்கிறேன். And a lot of questions have come up from the audience. Vijay Lakshmi, my first model during our college days, hair oil photo shoot. Keep going, sweetheart. Love you. ஆமா God விஜி. bless you. ஆமா ஆமா அவங்க தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் மாடல். நான் தான். கரெக்ட். காலேஜ்ல பண்றீங்கன்னா அப்ப பிகினர்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் நினைக்கிறேன். அது ஒரு ஷூட் தான்ப்பா. அதுக்கப்புறமா இப்பதான் அதெல்லாம் ரொம்ப பாடுபட்டாங்க. இவங்க எப்படிதான் என்ன வச்சு எடுத்தாங்கன்னு தெரியல. காலேஜ்லயே ஒரு சின்னதா ஒரு ஸ்டுடியோ மாதிரி செட்டப் இருக்கும். அங்க எடுத்தது அது ஒரு ஹேர் ஆயிலுக்கு. சூப்பர் சூப்பர் விஜி ஃபார் ஷேரிங். பானுப்பிரியா, வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த்? ஐ டோல்ட் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஸ்ட்ரென்த், என்னோட ஸ்ட்ரென்த் ஃபர்ஸ்ட் நானே தான் எனக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் எனக்கும் மேல ஒரு பவர் தான் அவங்க. ஓகே சூப்பர். ஸோ டில்லி ராக்கி லிமிட்லெஸ், how it happened? I hope she has answered it as well. So Karthik Kanna 88, what about any problematic solutions which you faced and overcoming during your achievements? Hello. யா கேக்குதா? யா கேக்குது. கார்த்திக் கண்ணா 88 ஒரு क्वेश्चन கேட்டிருக்காரு. Tell about any problematic solution which you faced and overcome during your achievements. அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நமக்கு இப்போதைக்கு எதுவும் இல்லை. பட் ப்ராப்ளமேட்டிக் சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னா நிறைய வாட்டி வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு ஈவெண்ட் இருக்கும். ஈவெண்ட்டுக்கு இப்போ நான் போயே ஆகணும். பட் அந்த டைம்லன்னு பார்த்தா நமக்கு வந்துட்டு ஏதோ ஒன்று ஒரு ரொம்ப ஒரு இதுல போய் மாட்டிப்போம். அது ஐ கேனாட் டெல் எப்படின்லாம். நிறைய ஈவெண்ட்ஸ் நான் போகவே முடியாத மாதிரிலாம் ஆயிருக்கு ஆக்சுவலா. அது எப்படி சொல்றது, ஃபேமிலி இஷ்யூஸா இருக்கலாம், அவர் பர்டிகுலரா கேக்குறாருன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு ப்ராப்ளமேட்டிக் சிச்சுவேஷன்ல இருந்து அங்க தாண்டி வந்தது எதா இருக்கா? ப்ராப்ளம் வாழ்க்கையே போர்வையா போத்திட்டு தூங்கும்போது எதை சொல்றதுன்னு தெரியல. நிறைய இருக்கு போல இருக்கு. கார்த்திக் ஃபார் ஷூர் உங்களோட क्वेश्चनக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரோப் பண்ணி நான் ஆன்சர்ஸ் வாங்குறேன். சரி ஓகே. ஸோ லெட்ஸ் ஜம்ப் ஆன் டு யுவர் ஸ்டோரி. இப்போ என்னன்னா வந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டீங்க. ஏதோ நீங்க சொல்லியிருந்தீங்க நீங்க பார்க்க டைனியா இருப்பீங்க, மற்ற ஸ்கூல் படிக்கிற பசங்களா அப்படின்லாம் இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி வந்து ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் இன்சல்ட்ஸ், என்னென்ன இன்சல்ட்ஸ்லாம் இருக்குன்னு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் சொல்றீங்களா? டெஃபினெட்லி. இப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்தது நான் சொல்றேன். எப்படின்னா அவங்க யாருன்னா நம்ம சொல்ல வேண்டாம் இல்லையா. ஸோ ரொம்ப தெரிஞ்சவங்க தான். ஸோ அவங்க வந்துட்டு தே கால் மீ, வீட்டுக்கே கூப்பிட்டு ஒரு மேரேஜ்க்காக அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ பேசும்போது எல்லாம் பேசி முடிச்சிருச்சு. சாம்பிள்ஸ் எல்லாம் காமிச்சிட்டேன், எல்லாம் ஓகே. ஸோ ஃபைனலி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி எப்படி நான் நம்பி கொடுக்கறது, நீ பார்க்க கொஞ்சம் ரொம்ப குட்டியா இருக்க, அதெல்லாம் டக்குன்னு நம்பி கொடுக்கணும்னா கொஞ்சம் யோசனையா இருக்கு, கொஞ்சம் கூட நீ இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு வா, நான் வேணா என்னோட சின்ன பொண்ணு கல்யாணத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன், அப்போ சின்ன பொண்ணு கூப்பிட்டுருக்கலாம். அது எப்படின்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்துட்டு நீங்க கூப்பிடுறமோ டக்குன்னு ஹைட் ஆயிட்டு வர போறது இல்லை. யூ நோ மீ வெல். ஸோ இவ்வளவுதான் நான் இருக்கும்போது அது ரொம்ப ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்கா இருந்தது. அதே மாதிரி நிறைய இடத்துல தே ஆஸ்க் மீ, என்ன இவ்வளோண்டு பொண்ணு நம்பி எப்படி கொடுத்தீங்க அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க.
see height doesn't matters. அது அவ்வளவுதான் ஹைட் இருக்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? ஐ காண்ட் வேர் 6 inch or நம்ம பெரிய ஹீல்லாம் போட்டு நின்னுட்டு இட்ஸ் நாட் பாசிபிள். அது மாதிரி ஃபேக் பண்றதுக்கான அவசியமும் கிடையாது. ஹைட் டசன்ட் மேட்டர். இப்போ வரைக்கும் நான் நிறைய கல்யாணம், என்கேஜ்மெண்ட், பர்த்டேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க அந்த ஒர்க் பாருங்க, இஃப் யூ சாட்டிஸ்ஃபைட் பண்ணுங்க. அந்த மாதிரி கூப்பிட்டு இன்சல்ட் பண்றதுலாம் தான் இட் இஸ் வெரி பெயின்ஃபுல் ஆக்சுவலி. பட் இட்ஸ் ஓகே, ஐ ஹேவ் டு ஓவர் கம். ஆனா என்னன்னா இட் டசன்ட் மேட்டர் ஹவு யூ லுக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இட் மேட்டர்ஸ் ஹவ் யூ ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பீப்புள் கண்டிப்பா அதை சேஞ்ச் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஆரன்ட் கிவிங் ஆல்சோ டு நாட் இன்சல்ட் பீப்புள் ஹூ ஒர்க் டுவர்ட்ஸ் தி ட்ரீம் அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். மேபி இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு நடக்காதுன்னு நானும் நினைக்கிறேன். இன்டர்வியூவோ ஏதாவது பார்த்தாங்கன்னா இனிமே பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா அது மாதிரியான கிளைண்ட்ஸ் உங்களுக்கு வரணும். Sure, thanks for sharing this. So எப்போ first taste of success in Limitless? First taste of success actually என் first client எனக்கு வந்து ஒரு success தான் சொல்ல போனா. பிகாஸ் இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் கிளைண்ட்ன்ற போது நம்ம வந்து ரொம்ப பயமா இருக்கும். ஐயோ இவங்களை நம்ம எப்படி டீல் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஸோ ஆனா ஐ ஷுட் ரியலி தேங்க் தோஸ் கிளைண்ட்ஸ். ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்வீட், ரொம்ப சூப்பரா அவங்க என்ன ஹேண்டில் பண்ண விதம். நிறைய பேர் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா, நான் உனக்கு பே பண்றேன்ல, யூ ஆர் ஸ்லேவ். அது நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். பட் இவங்க வந்து ஒரு சின்ன பொண்ணு அந்த மாதிரி ஒரு இதுவும் இல்லை. அவங்க என்ன ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சனா பார்த்தாங்க. அண்ட் டெஃபினெட்லி அவங்களுக்கு நான் கொடுத்த அவுட்புட்டும் ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த ஃபீட்பேக், அந்த ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக்னு இருக்குல்ல, அது நீங்க எவ்வளவு பெரிய ஆளானாலும் அதுதான் நிற்கும் கண்டிப்பா. ஸோ அது வந்துட்டு என்னால் மறக்கவே முடியாது. த ஹோல் ஃபேமிலி அண்ட் அவங்களோட கல்யாணம் வந்து நாங்க எப்படி என்ஜாய் பண்ணோம்னா, நாங்க போட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே அது எங்க வீட்டு கல்யாணம், நாங்க அப்படிதான் இருக்கோம். அவ்வளவு சூப்பரா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப 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 அதுதான். என்ன சொன்னாங்க அவங்க? என்ன சொன்னாங்க அவங்க எக்ஸாக்ட்டா? அவங்க ரொம்ப ஆக்சுவலி அவங்க வந்து அவங்க ஃபேமிலில ஒரு அந்த இவங்க தான் எப்பவுமே போட்டோ எடுப்பாங்கன்ற மாதிரி இருப்பாங்கல்ல, ஒரு ட்ரெடிஷ்னலா இருப்பாங்கல்ல. சோ அந்த மாதிரி யாரோ இருந்திருக்காங்க போல. சோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்காம எங்களுக்கு கொடுக்கணும்னு சம்திங். சோ அப்போ அதெல்லாம் தாண்டி அவங்க எங்களுக்கு கொடுக்கும் போது எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஓகே, நம்ம இன்னும் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும், சூப்பரா பண்ணி கொடுக்கணும், பண்ணி கொடுத்தாச்சு. த ஹோல் ஃபேமிலி லைக் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அண்ட் அவங்க பிரதர் ஆகட்டும், அவங்க அம்மாவாகட்டும், அவங்களாகட்டும், இன்னைக்கு வரைக்கும் அவங்கள்துன்னு இல்லை. இப்ப நான் வேற ஏதாவது ஒரு போட்டோ போடுறேன், வேற யாரோ ஒரு கிளைண்ட் ஒருத்தர் போட்டா கூட தே ஸ்டில் ஃபாலோ மீ அண்ட் தே கிவ் மீ த ஃபீட்பேக். அவங்க என்கிட்ட இந்த வீடியோ கொடுங்க அப்படின்லாம் வாங்கிலாம் வச்சிருக்காங்க வேற யாரதோ. சோ அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் பாக்குறதுக்கு. செம்ம ஃபீலிங்கா இருக்கும் ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு சக்சஸ் ஸ்டோரி அப்படினா. ஆமா கண்டிப்பா இல்ல, சூப்பர் சூப்பர். சோ லைக் நீங்க வந்து இப்போ இந்த ஹைட் அதெல்லாம் பத்தி பேசணும். அதுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு क्वेश्चन கூட ஆடியன்ஸ்ல இருந்து கேட்டாங்க, வாட் இஸ் யுவர் கிரேட்டஸ்ட் ஃபியர் அண்ட் ஹவு டு யூ மேனேஜ் டு ஓவர் கம் தேம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு ஆர்டர் எடுக்கிறீங்கன்னா என்ன உங்களுக்கு ஃபியரா இருக்கும்? வாட் ஆர் யூ ஃபியர்ட் ஆஃப்? இப்போ ஒரு ஆர்டர் எடுக்கிறோம்னா அது எடுத்து அது முடிச்சு குடுக்குற வரைக்கும் ஃபியர் இருக்கும். அது யாரா இருந்தாலும் எல்லாருக்குமே இருக்கும். பட் என்னன்னா நம்ம காமிச்சுக்க மாட்டோம், அவ்வளவுதான். என்ன ஃபியரா இருக்கும்? வாட்ஸ் தட் எக்ஸாக்ட் ஃபியர்? ஏதோ ஒண்ணு இப்போ வந்துட்டு இப்போ ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருக்கு, அங்க வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு மொமெண்ட்டை மிஸ் பண்ணிட்டோம். அந்த மிஸ் பண்ணதுக்கான ரீசன் நம்மளா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது வந்துட்டு நம்ம சொல்றதை கொஞ்சம் கேட்காம அவங்க வந்துட்டு எப்பவுமே கூட்டம் கூட்டிடுவாங்க. அப்ப நம்ம அவங்கள விலக்கி விட்டாலும் அவங்களுக்கு கோவம் வரும். அந்த ஸ்டேஜ்ல கோவம் வரும், திட்டுவாங்க. அங்க நான் ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமர் கொடுக்கறது என்னன்னா, நீங்க வந்துட்டு ஸ்டேஜ்ல இருக்கும் போது நாங்க உங்களுக்கு தள்ள சொல்லி தள்ளனா நீங்க திட்டினாலும் நாங்க உங்களை மதிக்க மாட்டோம். ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே நீங்க ஏன் இந்த போட்டோ எடுக்கல, நீங்க ஏன் இந்த மொமெண்ட்டை மிஸ் பண்ணீங்க, நீங்க ஏன் அப்ப அந்த பாட்டை போடல, நீங்க எங்களை கேட்பீங்க. சோ நீங்க திட்டினாலும் கவனிக்க மாட்டோம், நாங்க பண்ணுவோம்னு சொல்லி நாங்க பண்ணுவோம். பட் அப்போ ஏதாவது ஒண்ணு ரெண்டு போயிடுமோ, அதனால அதுக்கப்புறம் சில பேர் பேமெண்ட் வரைக்கும் வரும்ல, அப்போ வரைக்கும் they'll be very nice to you. சூப்பரா பண்ணீங்க, செம்மங்க என்ன சொல்லுவாங்க. பேமெண்ட் கொடுக்கும் போது ஆக்சுவலா நீங்க இது பண்ணல, கொஞ்சம் அதாவது பண்றீங்களா, கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படிலாம் பேசுறது, அது மாதிரி ஏதாவது நடந்துருமோ. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த ஃபியர் எப்பவுமே இருக்கும். அண்ட் கண்டிப்பா நம்ம வந்துட்டு இன்னைக்கு நம்ம பண்ற ஒர்க் தான் நாளைக்கு நம்ம பேசும் நமக்கு. சோ அது கண்டிப்பா ஒரு குவாலிட்டி இருக்கணும், எங்கேயுமே கொஞ்சம் கூட குறைஞ்சிடக்கூடாது அப்படின்ற அந்த ஃபியர் கிடையாது, கைண்ட் ஆஃப் திங் விச் வி கேரி த்ரூ அவுட் அன்டில் வி டெலிவர் த ப்ராடக்ட். கண்டிப்பா கண்டிப்பா, பியூட்டிஃபுல்லி செட். கண்டிப்பா இது இருந்தாதான் வந்து எனக்கு ஒர்க்குக்கு ஜஸ்டிஃபிகேஷன் தர முடியும். கண்டிப்பா கண்டிப்பா அந்த பயம் இருந்துட்டே இருக்கணும். கண்டிப்பா. எஸ். So let's jump on to next question. Sure. எப்படி வந்து எனக்கு நீங்க சொல்லும் போது அந்த ஈவென்ட் இவ்வளவு பண்ணணும், லைக் ஒவ்வொன்றுக்கும் ஏதாவது குறை சொல்லுவாங்க, லைக் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, அப்படி இல்லைன்னா லைக் டோட்டலா என்ஜாய் பண்ணலாம், என்ன வேணா நடக்கலாம். அதுவும் நீங்க ஒண்ணு பண்றதா இல்ல, நீங்க A to Z பண்றீங்க. இது வந்து அதுவும் ஒரு விமனா இருந்து பண்றதுக்கு
எவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ கண்டிப்பா இப்போ விமனா இருந்து பண்ணணும்னு நீங்க கேட்கும்போது அது கண்டிப்பா நான் நிறைய அதை பத்தி ஷேர் பண்ணும். ஸோ இப்போ எல்லாமே இப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னா சொல்லுவாங்க. அது வெரி வெரி ட்ரூ ஆக்சுவலி. ஒரு கல்யாணம்ன்றது ஒன் டைம், அந்த மொமெண்ட் போச்சுன்னா போனதுதான், யூ கேன் நாட் கெட் பேக். ஸோ அதை எவ்வளோ கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும், அதை எவ்வளோ நுணுக்கமா செய்யணும் அப்படிங்கறதுலாம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் வி ஆக்சுவலி லேர்ன். எல்லாருமே வந்துட்டு எல்லாம் தெரிஞ்சு வர்றது கிடையாது. ஸோ வி லேர்ன் த்ரூ அவர் மிஸ்டேக்ஸ் ஆல்சோ. மிஸ்டேக்ஸ் நடக்க தான் செய்யும், கண்டிப்பா அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அதெல்லாம் தாண்டி எப்படி பண்றோம்னு கேட்டா நம்மளோட ஒரு இதுதான், லைக் நம்ம வந்துட்டு ஹோம்ஒர்க் நிறைய பண்ணுவோம். ஆக்சுவலி இதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணுவேன்னு சொன்னா சிரிப்பாங்களா எனக்கு தெரியாது, நீ என்ன பெருசா, பட் ஐ ரியலி டூ ஹோம்ஒர்க்ஸ். நாளைக்கு நம்ம அங்க போகும்போது இந்த டைம்க்கு இது இருக்கணும், இது பண்ணணும், நம்ம இதை மறந்துடக்கூடாது, நம்ம அங்க போனா இவங்கள இருந்து பண்ணி பேசணும், இவங்கள்ட்ட சொல்லணும், அவங்கள்ட்ட சொல்லணும், அந்த மாதிரி ஹோம்ஒர்க்ஸ் நிறைய பண்ணுவேன். So maybe that is how I managed to do things. Secret of your success na homework ன்னு நினைக்கிறேன். இல்ல அது actually everybody's thing ல எல்லாருமே homework பண்ணுவாங்க actually. So அந்த homework அப்படிங்கிறது வந்து it's very important. ரொம்ப லெத்தார்ஜிக்கா ஈவென்ட் எடுத்துட்டேன் நான் போய் உட்கார்ந்தா போதும் வேலை நடந்துரும் நினைச்சா nothing is going to happen. Exactly. Behind the scenes தான் 90% இருக்கு. Only 10% is what people see. Convincing a client, அதுக்கப்புறம் வந்து அவங்கள்ட்ட டெலிவர் பண்ணும்போது அவங்க கிட்ட it is very difficult actually to do. ஒரு விமன் அப்படிங்கிற போது இட்ஸ் நாட் what women or men, எல்லாருமே இந்த டிஃபிகல்ட்டின்றது இட்ஸ் சேம் ஃபார் எவ்ரிபடி. ஆஸ் அ விமன் நீங்க என்ன ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, அது ரொம்ப எப்படி சொல்றது, இப்போ கார்பரேட் ஈவெண்ட்ஸ்லாம் நம்ம எடுப்போம். அது இப்போ நாட் ஓன்லி வெட்டிங்ஸ் பட் கார்பரேட் ஈவெண்ட்ஸும் பண்றோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு விதமான கேள்விகள்லாம் வரும். என்ன நீங்க வந்துட்டு எல்லா ஈவெண்ட்ஸ் எடுத்து பண்றீங்கன்னா இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுங்க. ஆக்சுவலி சினிமால தான் இதெல்லாம் சொல்லுவாங்க, இட்ஸ் நாட் லைக் தட். எல்லா ஃபீல்ட்லயும் எல்லா இடத்துலயும் ஒரு விமன் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா தே ஆர் ஃபேசிங் திஸ். என்ன சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் பயந்து சொல்ல மாட்டாங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். எவ்வளவு எப்படி சேஃபா இருக்கிறது நீங்க நினைக்கிறீங்க? இது மாதிரி இப்போ கிளைண்ட்ஸ் கொடுக்குறோம், இது மாதிரி பண்ணுங்க அது மாதிரி பண்ணுங்கன்னு வந்தா லைக் ஹவு டு யூ லைக் எஸ்கேப் ஆறதோ இல்ல எப்படி மேனேஜ் பண்றீங்க, இல்லைன்னா பீப்புளுக்கு எப்படி வந்து இதுல இருந்து வெளியே இருக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். யா ஷூர். இப்போ ஈவெண்ட்ஸ்ன்றதுக்கு முன்னாடி நான் வந்து ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அதுக்கு முன்னாடி தண்ணி தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ தண்ணி பண்ணிட்டு இருக்கும்போது ஐ ஹேட் an எக்ஸ்பீரியன்ஸ். அந்த தண்ணி கொண்டு வர ஒரு டிரைவர் அவர் சாரி ஓகே தண்ணி கொண்டு வர டிரைவர் அவர் என்ன கேட்டாரு, நீங்க ஈவெண்ட்ஸ் பண்றீங்களா கொள்றீங்களான்னு கேட்கும்போது, ஆமா சரி மேடம் நானும் கொஞ்சம் ஈவெண்ட்ஸ்ல தான் இருக்கேன், நான் வேணா உங்களுக்கு லீட்ஸ் பிடிச்சி தரேன் அப்படி இப்படின்னு பேசும்போது, ஓகே லீட்ஸா சரி சொல்லுங்க சார் என்ன எங்க ஏதுன்னா கேட்கும்போது, இல்ல நீங்க கொஞ்சம் அப்படி இப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அவ்வளவுதான், நீங்க அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஹோட்டல்ல இந்த லீடு சொல்றேன், இந்த ஹோட்டல்ல இந்த லீடு சொல்றேன். சோ திஸ் இஸ் ஹவ் தே அப்ரோச். ஒரு விமன் ஈவென்ட் பண்றாங்க, அவங்க பண்றாங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி தான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு தாட் இருக்கு வெளியில. சோ அது எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்னு கேட்டா இட்ஸ் பெரிய சீன்லாம் இல்ல, ஐ ஜஸ்ட் ரிப்போர்ட்டட் தட் பர்சன் அவ்வளவுதான். சோ இப்ப சில பேர் எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் அவங்க இந்த ஃபீல்டுக்குள்ள இருந்தாங்க, இந்த மாதிரியான சில இஷ்யூஸ்னால அவ குவிட் பண்ணிட்டா. சோ அது ஏன் குவிட் பண்ற, யூ ஹேவ் டு ஓவர் கம். எங்க நீ யாரோ பண்ண தப்புக்கு ஆக்சுவலி இவங்க எதுக்கு பண்ணனும் அவசியமும் இல்ல. கண்டிப்பா இப்போ இன்னைக்கு இல்லனாலே வேற எங்கேயாச்சும் போனாலும் this will definitely happen. இது இங்கன்னு இல்ல, எல்லா இடத்துலயும் நடக்கும். சோ நீங்க எல்லா இடத்துல இருந்து you just cannot escape ஆயிட்டே இருக்க முடியாது. சோ அது இருந்தாலும் இல்லனாலும் you should know how to overcome and you should be bold actually. பயப்படக்கூடாது. கண்டிப்பா that's what I wanted you to tell out. ஏன்னா போல்டா இருக்கணும். எப்படி வந்து இப்ப ரிப்போர்ட் பண்ணிட்டேன்னு நீங்க இது மாதிரி பண்ணா கண்டிப்பா ரிப்போர்ட் பண்ணி அவங்களதான் யார் பண்ணாலும் அவங்களுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் வாங்கி தரணும்னு நினைக்கிறேன். that's how it works. ஏன்னா நம்ம சைலண்டா இருந்து யாரோ பண்ண தப்புக்கு நம்ம வந்து மாட்டின மாதிரி ஆயிடும். எக்ஸாக்ட்லி Okay, so the couple of questions கேட்டிருக்காங்க. So அது கேட்போம். காமாட்சி, what made you quit your job and continue this business as a full time? It needs a lot of courage and financial backup. How hard it is? So I think she has answered this அப்படின்னு நினைக்கிறேன். காமாட்சி, please do see the before few minutes so you will know about it. இத பத்தி நானும் இன்னும் கொஞ்சம் டீடைலா பேச போறேன். You will also come to know about it. So you might be short but your hard work is even higher. Sharath Giri. Super. Thank you Kamakshi, thank you Sharath, thank you. Yes, Ganga Sri, they call me secret of your success. கண்டிப்பா hard work, background, homework சொன்னாங்க அவங்க. So that's the secret of our success. கண்டிப்பா homework is major part எல்லாத்துக்குமே. When do you get courage to start yourself to become an entrepreneur? Like I think she has answered it, Karthik. So she did my engagement photo
photography. It was awesome. She was very sweet. All the best for your future endeavors. You will go heights. Oh, super. Ival Thank you. Thank you. Priyanka. Priyanka Philomena. Thank you so much, Priyanka, for joining. Hard work pays off. Proud of you. Madhu. Super, super. Thank you. And Banu Priya, from a playful girl to a responsible woman entrepreneur, we are very, very proud of you. Super. Thank you. Thank you. நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க முன்னாடியே. Okay, so one interesting question. Venkat Mohan, tell us about the mistake that you made in the event and how you overcame that. Superb question. Good. மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா நிறைய இருக்கு கண்டிப்பா, இல்லைன்னா சொல்ல முடியாது. டக்குன்னு கேட்டா எது சொல்றதுன்னு தெரியலையே. சரி, இப்போ ஒன்று தப்பு பண்ணிட்டீங்க, எப்படி இப்போ அது அப்படியே தெரியாத மாதிரி ஹேண்டில் பண்ணி எப்படி வெளியே வரீங்க? இப்போ தப்பு கண்டிப்பா தப்பு பண்ணிருப்போம், எனக்கு தெரியல ஆக்சுவலா எது ஓவர் கம் பண்ணி தப்பு பண்ணி ஓவர் கம் பண்ணிருக்கேன்னா எனக்கு தெரியலையே. குட்டி குட்டியா ஏதாவது நடந்திருக்கும். ஐ சீரியஸ்லி ரொம்ப கான்சியஸா இருப்பேன், நான் ரொம்ப ரொம்ப கான்சியஸா இருப்பேன் ஈவெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணும்போது. சோ தெரியல, ரொம்ப அப்படியே லிட்டில் மிஸ்டேக்ஸ் வரலாம்னு நினைக்கிறேன். So it happens, we are all humans. அவங்க வந்து அவ்வளவு பெரிய மிஸ்டேக் பண்ணல, ஒன்னு ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு. ஆமா ஆமா, அதான் ஆக்சுவலா உண்மை. மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கு, கண்டிப்பா இருந்திருக்கு. சூப்பர் சூப்பர். ஸோ இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம ரேபிட் ஃபயர் போலாம்னு நினைக்கிறேன். ஒன்லி ஒன் வேர்ட் ஆன்சர். ஸோ லைக் கொஸ்டின்ஸ் ப்ரோ பண்ற, லைக் வாட் எவர் ஸ்ட்ரைக்ஸ் யுவர் மைண்ட் ஜஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க அதுக்கு. ஓகே ஓகேவா? விச் ஒன் டு யூ ப்ரிஃபர், மாடலிங் ஆர் மேக்கப் ஆர்டிஸ்ட்? மேக்கப் ஆர்டிஸ்ட். ஓகே. பர்சனல் லைஃப் ஆர் ப்ரொஃபஷனல் லைஃப் எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க? பேலன்ஸ்டா இருக்கணும், இல்லனா முடியாது. 51 எதுக்காவது இருக்கா? 51 இல்ல, 50-50 தான். ஒட்டோட துண்டு ரெண்டு தான். Superb. So which animal you would be, in a sky or in the land or under waters? Land. Dog. ஏன் டாக் ஸ்பெசிஃபிக்கா? இல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால. ஓகே. your favorite entrepreneur அப்படின்னா யாரு டக்குன்னு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆறது? ஃபேவரட் entrepreneur அந்த மாதிரிலாம் இல்ல, பட் ஐ இன்ஸ்பயர் லைக் பராக் ஒபாமா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. அது ஏன்லாம் எனக்கு தெரியாது, பட் நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன் அவங்கள. யா சூப்பர். அதான் அடுத்த கேள்வி வச்சிருந்தேன், ஹூ இஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன்? அது சொல்லிட்டு பராக் ஒபாமா. சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் திங் யூ டிட் வித் யுவர் ஃபர்ஸ்ட் சேலரி இன் லிமிட்லெஸ் அப்படின்னா என்னது? டக்குன்னு ஏதாவது பார்ட்டி பண்ணிருப்பேன், தெரியல, சீரியஸ் ஐடியா இல்ல. அது லிமிட்லெஸ்ல ஃபர்ஸ்ட் சேலரி வந்திருக்கு, அது எப்படி மறந்தீங்க நீங்க? அதான் ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது பார்ட்டி பண்ணிருப்போம். ஓகே. சம்திங் யூ வாண்டட் டு பை பட் யூ ஸ்டில் ஹேவன்ட் பாட் அப்படின்னா என்னது அது? ஹவுஸ். ரொம்ப பெருசா கேக்குறீங்களே. நாங்க இல்ல குட்டியா தான் வாங்குவீங்கன்னு பார்த்தேன். குட்டியாலாம் இல்ல, வீடு தான் வேணும், அதான் இன்னும் வாங்கல. சூப்பர், வாங்கிடலாம். இன்னும் லிமிட்லெஸ் 2 வருஷம் போச்சுன்னா வாங்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் இட். ஓகே. ஸோ சக்சஸ்ஃபுல் லைஃப் ஆர் ஹாப்பி லைஃப், விச் ஒன் டு யூ ப்ரிஃபர்? ஹாப்பி லைஃப். சூப்பர். ஸோ யுவர் ரேபிட் ஃபயர் இஸ் டன். ரொம்ப பேசிக்கான ரேபிட் ஃபயர் தான், அந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் இல்ல. ஓகே. சூப்பர். ஸோ லெட்ஸ் ஜம்ப் ஆன் டு தி கொஸ்டின்ஸ். ரொம்ப ஆடியன்ஸ் இன்னும் கொஞ்சம் கேட்டிருக்காங்க. ஷூர் ஷூர். ஃப்ரம் ஸ்கூல் டில் நவ் யூ ஹேவ் இன்ஸ்பயர்ட் a lot. ஏற்கனவே நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணிட்டீங்களே. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா ப்ரோ பண்ணுங்க. அவங்க நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணனாலதான் நானே ஷோல வந்து இப்போ அவங்க உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். How did you handle criticisms? சொல்லியிருந்தாங்க உங்களை என்னெல்லாம். ஸ்வேதா, please do watch the before few minutes. The problem with food, explain that. முருகன் சிவராஜ். ஐ டோன்ட் நோ விச் ஸ்பெசிஃபிக்கா எது கேக்குறாங்கன்னு தெரியல, பட் லிமிட்லெஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா டெஃபினெட்லி ஐ ஷுட் சே ஃபுட்டுக்கு கூட கஷ்டப்படுற டைம்லாம் இருக்கு ஆக்சுவலா. லைக் when you know people will not know that. வெளியில இருந்து பார்க்கும்போது நான் ஏதாவது ஒண்ணு இல்லப்பா என்கிட்ட இது இல்லைன்னு சொன்னா people don't believe. I don't know why, because of my பாக்குறத வச்சு எடை போடுறாங்க. அது எப்படி நீ எப்படி இல்லைன்னு சொல்லுவ? அது எப்படி உங்ககிட்டயே இல்லைன்னா எப்படி? அந்த மாதிரி பட் தேர் வேர் டேஸ் லிமிட்லெஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஐ எம் ரியலி நாட் ஸ்ட்ராங் ஃபினான்ஷியலி. பேக்கப்லாம் கிடையாது எங்களுக்கு. ஸோ அதனால ஒரு ஏர்னிங்கே இல்ல, மந்த்லி இன்கம்ன்றது நம்மளுக்கு இருக்காதுல்ல. யூ ஆர் நாட் ஷூர் ஈவன் வராம போகும். ஸோ அந்த மாதிரியான டேஸ் இருந்திருக்கு. அப்ப எப்படி இந்த குவாரண்டைன்ல எல்லாம் நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க? இப்ப ஐ டோன்ட் திங்க் சோ பண்ணிதான் இருக்கும் அப்படின்னு.
இல்ல ஈவென்ட்ஸ் இல்ல அண்ட் பண்ணிதான் ஆகணும். ஆக்சுவலி ஒரு ஷாப் இருக்கு எனக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த தண்ணி கேன் எல்லாம் வந்துட்டு வெட்டிங்ஸ் கொடுக்கணும்ல. ஸோ என்னோட ஏரியாலையும் ஐ சப்ளை. ஸோ அதை வச்சு ஐ கேன் மேனேஜ் சர்வைவல்க்கு அது போதும். சூப்பர் சூப்பர். ஆக்சுவலி எனக்கு இன்னொன்று தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, நீங்க 3 years இப்போ ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்ட்ல ஒர்க் பண்ணிருந்தீங்க. ஆனா இந்த இப்போ லிமிட்லெஸ் ஆரம்பிக்க போறீங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு தான் ஐடியா இருக்கு என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம்னு. நீங்க எப்படி வந்து அந்த பிக்கெஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம எப்படி அந்த டிசிஷன் எடுத்தீங்க? சரிடா நம்ம அடுத்த மாசம் பில் கட்டணும்னா கூட நம்ம பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி எப்படி அதை எடுத்தீங்க? எல்லா மைண்ட்லயும் இது இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஆக்சுவலி நான் வந்துட்டு பண்ண தப்பு ஒண்ணு என்னன்னா, நான் வந்து சேவ் பண்ணிட்டு விட்டுருக்கணும். ஐ டிட் நாட் சேவ் ஃபார் மை செல்ஃப். நான் வந்து அது மட்டும் தான் தப்பு பண்ணேன். பட் எனிபடி ஹூ இஸ் கோயிங் டு டூ இன் தி ஃபியூச்சர், ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்க எல்லா டைமும் டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது யாரையும். அண்ட் ஐ ஜென்ரலி டு நாட் டிபெண்ட் ஆன் மை ஃபேமிலி ஆர் மை பேரண்ட்ஸ். ஆக்சுவலி ஐ டோன்ட் டூ தட். நான் காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே ஹோம் டியூஷன்ஸ்லாம் எடுத்துட்டு இருந்தேன். ஸோ அப்போலேருந்தே நம்ம ஏர்ன் பண்ற காசு தான் நம்ம அப்போ வந்து 3000 பர் மந்த் வரும். நமக்கு அது பெருசு இல்லை அப்போவே நம்ம அதுல இருந்து தான் ஐ ஸ்டார்டட் மை செல்ஃப். நான் அந்த மாதிரி தான் இருக்கேன். ஸோ நான் பண்ண தப்பு என்ன, சேவ் பண்ணல. பட் என்னோட இஎம்ஐ எல்லாம் இருந்தது, கொஞ்சம் ஃபோன்லாம் வாங்கினது அந்த மாதிரி அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நான் இது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பட் எப்படி சொல்றது, அது ஓகே ஒரு 3 months வரைக்கும் எப்படி வந்து எப்படி அதெல்லாம் உங்களால மேனேஜ் பண்ண முடிஞ்சது? ஏன்னா நீங்க அப்பதான் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எப்படி அந்த டிசிஷன் எடுத்தீங்க? டிசிஷன் அதாவது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம பண்ணிதான் ஆகணும். ஐ கேன் நாட் வெயிட் ஃபார் த டே. நம்ம எவ்வளவு லேட் போறோமோ அந்த நம்ம பண்ணணும்னு நினைக்கிறது இன்னொருத்தன் பண்ணிட்டானா அதுக்கப்புறம் நம்ம பண்றது வேஸ்ட். ஸோ யூ ஷுட் நாட் கிவ் அ சான்ஸ். இந்த செகண்ட்ல போயிட்டு இருக்காங்க எல்லாருமே ஆக்சுவலா. ஸோ காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ரொம்ப யோசிக்கணும்னு தோணல, அப்படியே ஸ்டெப் எடுத்தேன். ஸோ தட்ஸ் வை ஐ டோல்ட் தேர் வேர் டேஸ் ஃபுட்டுக்கு கூட இல்லாம இருந்த டேஸ்லாம் கூட இருக்கு. புரியுது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஒன் ஆஃப் அவர் ஆடியன்ஸ் வந்து எனக்கு ஸ்டக் ஆயிடுச்சு. What are you planning for this Charia? ஓகே இப்போ கிளியரா இருக்கா? ஹலோ சொல்லுங்க. ஹலோ ஓகே. Sharath Giri has a question. Hey, my daughter's birthday is on the way in this quarantine. What are your plannings for this challenge? பண்ணலாமே, சூப்பரா பண்ணலாம். சேலஞ்சுன்னா எதுவுமே கிடையாது. நம்ம ஒரு ஹால்ல பண்றது அப்படியே வீட்டுல பண்ண போறோம். ஆக்சுவலா அதான் வித்தியாசம். லைக் பீப்புள் எப்படின்னா இது ஒரு மைண்ட் செட்டுங்க. நம்ம வந்துட்டு எங்க பண்ணாலும் நம்ம பண்றதுதான். நம்ம வந்துட்டு நான் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றேன், எங்க வீட்டு டெரஸ் தான் எங்களுக்கு எல்லாமே. டெரஸ் ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ அந்த டெரஸ்லயே நாங்க வந்துட்டு ஒரு கல்யாணம் கூட பண்ணி முடிச்சிருவோம் ஆக்சுவலா சொன்னா. ஸோ அது இப்ப என்ன ட்ரெண்ட்ன்ற மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலா. பட் we used to do it in terrace and அது எவ்வளவு ஹிட்டா இருக்கும் அப்படின்னா அந்த இடமே ரொம்ப சூப்பரா இருக்கும். சீக்கிரம் ரொம்ப ஹிட்டா இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு we can do. அது டெரஸ் இல்லைன்னா வீடா இருந்தாலும் வாட் எவர் இட் இஸ் நம்ம சூப்பரா பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணுங்க ஷரத், நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பா பட்டையை கிளப்பி போஸ்ட் கண்டிப்பா கண்டிப்பா. Sharath Giri, hope she answered your question. You are successful, but pretty sure you had a lot of challenge. Yes, Janardhan Arun. Tell any other questions, I'll let you know. Oh, sure. Tell about your shop opening. Tell that about your shop opening அப்படின்றாங்க. ஏதாவது ஷாப் ஓபன் பண்ணிருந்தீங்களா? ஆமா, ஆக்சுவலா அதான் சொன்னேன்ல, நான் ஏரியாலயும் தண்ணி சப்ளை பண்றோம் இல்லையா. ஸோ அதுக்கான ஆக்சுவலா ஒரு ஆஃபீஸ் மாதிரி தான் நான் பிளான் பண்ணி ஓபன் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா வை டு வேஸ்ட் ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ்ல வந்துட்டு யாரும் நமக்கு வந்து நம்மள மீட் பண்ண அளவுக்கு கிளைண்ட்ஸ் இப்போதைக்கு இல்லை. ஸோ ஐ தாட் வை டு வேஸ்ட் த ஸ்பேஸ் அண்ட் ரிசோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏரியாவுக்கு தண்ணி சப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆயிடுது. ஆக்சுவலி அது ரொம்ப பெரிய பிசினஸ். ஆக்சுவலா தண்ணி சப்ளை பண்றதுல என்ன ஆயிட போகுதுன்னு நினைச்சு அதுலயும் இருக்கு பிசினஸ். ஸோ எல்லா இடத்துலயுமே எல்லாத்துலயும் பிசினஸ் இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் தட் வி ஷுட் நோ இதை வச்சு என்ன பண்ணலாம், ரிசோர்ஸ் கரெக்டா எப்படி யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சா கேன் டூ இட். Venkat Prabhu has a question. How you handle the bargain situation? Any experience on this? கடைசியில காசு கொடுக்கும் போது கம்மி பண்றதோ இல்லனா பார்கெயின் பண்ணுவாங்களே, அது எப்படி? என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களா ஒண்ணு? இல்ல அது எப்படின்னா எல்லாருமே they used to do actually. கொடுக்கும் போது இல்ல நம்ம அந்த கொட்டேஷன் கொடுக்கும் போதே they ask இது எதுக்குங்க இவ்வளோ, அது கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. நான் கம்மியா பண்ணவே மாட்டேன். ஆக்சுவலா நான் கம்மி பண்ண மாட்டேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி கம்மியா தான் பண்றேன் எல்லாத்த விட. ஸோ இது நிறைய கிளைண்ட்ஸ் வந்துட்டு they'll come to me
அவங்க எங்கிட்ட இருந்து கோட் வாங்குவாங்க, they'll go compare it, நிறைய பேர் கம்பேர் பண்ணுவாங்க, they'll come back to me only because நான் கம்மியா தான் பண்றேன் உங்களுக்கு ஆல்ரெடி. அது என்கிட்ட சொல்லிட்டு they'll ask கொஞ்சம் கூட கம்மி. I'll not do, I'll never reduce for anyone. அதுவும் இல்லாம இந்த ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லும் போது கூட I'll not do because business is business. நீ ஃப்ரெண்டா இருங்க, ரிலேட்டிவா இருங்க, whoever you are, business is business. And நான் கம்மியும் பண்ண மாட்டேன். பார்கெயின் பண்றாங்கன்னா I'll tell, இந்த ஒர்க் வந்துட்டு நீங்க பார்கெயின் பண்ணீங்கனாலும் பார்கெயின் பண்ணாலும் எனக்கு குவாலிட்டி குறைய போறது இல்லை. ஸோ ஐ வில் நெவர் பார்கெயின் சொல்லிட்டு நான் என்னோட குவாலிட்டி தான் முன்னாடி வச்சு பேசுவேன். கண்டிப்பா தட்ஸ் வாட் இட் ஸ்பீக்ஸ். நீங்க இப்ப பண்ண ஒர்க் 10 இயர்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்தாலும் தட்ஸ் வாட் இட் ஸ்பீக்ஸ் ஆக்சுவலி. சூப்பர். ஸோ இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் உங்களை பத்தி அப்படின்னு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கு. எனக்குன்னு இல்லை, லைக் நீங்க என்ன இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்னு ரொம்ப கியூரியஸா இருக்கேன். ஸோ வாட் டஸ் லிமிட்லெஸ் மீன்ஸ் டு யூ அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க ஷார்ட்டா? அதான், ஐ கேன் ஸ்டார் ஃபார் டேஸ் டு மேக் திஸ் லிமிட்லெஸ் என்டர்பிரைசஸ் ஒரு லிமிட்லெஸ் ஸ்டேஜுக்கு கொண்டு போறதுக்கு. ஐ ஹவ் ஆல்ரெடி டன் தட். ஸோ கண்டிப்பா ஐ டூ இட். அது அந்த சிச்சுவேஷன் வந்தாலும் நான் கிவ் அப் பண்ண மாட்டேன். ஸோ தட் இஸ் ஹவ் இட் மீன்ஸ் டு மீ அண்ட் இட் இஸ் டு மீ. கண்டிப்பா கண்டிப்பா ஒன்னும் லிமிட்டே இல்லாம போனது போகணும். எல்லா லைக் எல்லா வெஞ்சர்ஸும் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃபார் ஷுர். கண்டிப்பா யூ வில் சக்சீட் நினைக்கிறேன். ஸோ இன் ஆர்டர் டு ரேட் யுவர் லைஃப் ஃப்ரம் 1 to 10, rate your life from 1 to 10 னா being 10 the highest, with regards to satisfaction level எவ்வளவு உங்க லைஃப் ஜர்னி இப்போ ரேட் பண்ணுவீங்க நீங்க? நான் ஃபுல் தான் சொல்லுவேன். பிகாஸ் நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன். பிகாஸ் நான் எனக்கு பிடிச்சதை பண்றேன். காசு வருது வரல, ஆர்டர்ஸ் வருது வரல, இட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் தட். பிடிச்சதை பண்ணும் போது யூல் பி சாட்டிஸ்ஃபைட் த ஃபுல்லஸ்ட் டு த ஃபுல்லஸ்ட். ஸோ 10 தான் எப்பவுமே. சூப்பர். நீங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த ஒர்க், கொஞ்சம் அதை பத்தி சொல்லுங்களேன். ஏன்னா நம்ம நிறைய பேக்ரவுண்ட் சீன்ஸ் தான் பேசணும். நீங்க கண்டிப்பா இது பிடிச்சனால தானே பண்றீங்க. போகும்போது கல்யாணம்னா எனர்ஜியே வேற லெவல்ல இருக்கும், டான்ஸ் ஆடுவோம், எல்லாமே. எவ்வளவு பிடிச்சி பண்றீங்க. கல்யாணத்துக்கே போங்களேன், நீங்க வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகும்போதே அந்த வைபே சொல்றேன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் வெட்டிங், எந்த ஒரு ஈவெண்டா இருந்தாலும், ஒரு பர்த்டேவோ ஒரு கல்ச்சரல்ஸோ, அந்த ஈவெண்ட்ன்ற போது யூ வில் ஹேவ் ஒரு பாசிட்டிவிட்டி அங்க அவ்வளவு இருக்கும். சோ அந்த இடத்துக்கு போகும்போது அது எவ்வளவுனா நீங்க நிறைய பேரை பாப்பீங்க, நீங்க பேசுவீங்க. சோ உங்களுக்கு நிறைய டிஃபரெண்ட் ஒப்பீனியன்ஸ் கிடைக்கும். நீங்க ஒரு இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு அங்கல இருந்து இன்னொரு ஐடியா ஆக்சுவலா கிடைக்கும். யூ கேன் எக்ஸ்பேண்ட் யுவர் செல்ஃப் அங்கல இருந்து கூட. சோ அது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னா கண்டிப்பா when something is making you grow better, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் லைஃப்ல. சோ கண்டிப்பா. ஆமா. சோ the growing process தான் உங்களோட இன்ட்ரெஸ்டா? கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பர் சூப்பர். So few questions வந்திருக்குன்னு நினைக்கிறேன். Let's see. I hope I am answering all the questions in the comments. I feel if ஏதாவது மிஸ் அவுட் பண்ணிருந்தேன்னா do mention it below. Well done முருகன் சிவராஜ். கண்டிப்பா நீங்க இந்த கொஸ்டின் எல்லாம் நேர்லயே கேட்கலாம்னு நினைக்கிறேன் சிவராஜ். நீங்க நிறைய tell us about what we can plan a marriage or any event by this year during this pandemic, the cost terrace wedding, and how can we handle the safety standards. உங்க business related கேக்குறாரு. I hope you can answer this question and correct people here. Okay, so இப்போ வந்து it's not about how we can plan a marriage. Okay, இப்போ வந்துட்டு உங்களுக்கு இப்போ மினி ஹால்ஸ்லாம் எடுத்து பண்றாங்க. இப்போ 50 people அலோவ் பண்ணிருக்காங்க இந்த பேண்டமிக்ல. ஸோ அந்த 50 people வச்சு பண்றவங்க வந்துட்டு மினி ஹால்ஸ் எடுத்து கூட பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு மினி ஹால் எடுத்து பண்ணீங்கன்னா அந்த ஹாலோட காஸ்ட் அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு 2 lakhsல ஆகும் ஒரு கல்யாணம், மொத்த கல்யாணமே பண்றதுக்கு. ஸோ இல்ல நான் வந்துட்டு டெரஸ் வெட்டிங் மாதிரி பண்றேன், நான் வந்துட்டு ஒரு ஈவினிங் டைம்ல கூட பிளான் பண்ணி இப்போ வெட்டிங்ஸ் பண்றாங்க டெரஸ்ல. இட் லுக்ஸ் அமேசிங், சீரியஸ்லி சொல்றேன். ஐடியாவும் நல்லா இருக்கு அண்ட் இட் லுக்ஸ் டிஃப்ரெண்ட் ஆல்சோ. ஒரு அவுட்டோர் வெட்டிங் மாதிரி பண்றாங்க. ஸோ நம்மளோட பட்ஜெட்னு ஒன்று இருக்கு, கிளைண்டோட பட்ஜெட்னு ஒன்று இருக்கு. கிளைண்டோட பட்ஜெட்டை பொறுத்து அது ஹாலில் பிளான் பண்றதோ இல்லை டெரஸ்ல பண்றதோ இல்லை வீட்டுக்குள்ள பண்றதோ, இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த பட்ஜெட் ஆஃப் த கிளைண்ட். Okay, super. I hope she answered the question. Yeah, thanks a lot guys for putting your question forward in the comment section. So இப்போ என்னன்னா இப்போ லாஸ்ட் கொஸ்டின் இது. நீங்க வந்து யாராவது தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்க லைஃப் ஜர்னில அப்பார்ட் ஃப்ரம் யுவர் ஃபேமிலி அண்ட் யுவர் பெட்டர் ஹாஃப், யாருக்கு சொல்வீங்க நீங்க? லைக் somebody who has made an effort to create a difference in your life in your initial stage ஆ இருக்கலாம், எப்போ வேணா இருக்கலாம். ஓகே, கண்டிப்பா ஐ ஷுட் என்னோட
என்னோட ஃபோட்டோகிராஃபர், ஐ ஷுட் டெஃபினெட்லி மென்ஷன் ஹிம். பிகாஸ் எனக்கு லிமிட்லெஸ்க்கு ஆர்டர்ஸ் வருதோ இல்லை பீப்புள் ஆர் அப்ரிஷியேட்டிங் மீ, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தட். அண்ட் தினேஷ் ஹி பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் லிமிட்லெஸ். ஆக்சுவலி இஸ் நாட் ஓன்லி ஃபார் மீ, என்னோட லிமிட்லெஸ்க்காக ஒர்க் பண்ணுவார் கிடையாது, அவருக்கு தனியாக ஹி ஹாஸ் அ கம்பெனி ஆல்சோ. பட் his effort, you know, his amazing. அவருக்காக நான் எப்பவுமே தேங்க்ஃபுல்லா இருப்பேன். And I really thank him. I take this place to thank him also. Super. So you have never forgotten people who have helped you. Definitely not. Yes. English class. Don't thank me. Oh, KPY answer. Oh, don't thank sir, me. okay. Yeah, okay. பண்ணல bro, அவங்க உங்களுக்கு பண்ணல. இன்னொருத்தங்களுக்கு பண்ணிட்டாங்க. Super. So thanks a lot. I hope you have shared your journey here. Yeah. கண்டிப்பா ரொம்ப நிறைய திங்ஸ் எனக்கே தெரிஞ்சது ஒரு இவெண்ட் மேனேஜ்மெண்ட் பின்னாடி என்னெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி. இவெண்ட்டுக்கு போய் ஜாலியா இருப்பேன், ஆனா இவெண்ட்டுக்கு பின்னாடி என்ன நடக்கும்னு நினைச்சது இல்லை. அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய எஃபர்ட் இருக்கு, ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. Thanks for coming forward and sharing your story in this platform. Thanks a lot for your time as well. And I hope உங்களை பார்த்து ஏதாச்சும் ஒருத்தர் 2 பேர் இன்ஸ்பயர் ஆனா கூட, ஒருத்தர் 2 பேர்ல இப்ப கமெண்ட்ஸ் பார்த்தா ஏற்கனவே ஒரு 50-60 பேர் இன்ஸ்பயர் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். For sure you must inspire a lot of people. And like height எல்லாம் appearanceலாம் it's nothing அப்படின்னு சொல்லி you have proved. And then you have been a strong and brave woman in taking up this big business and next level போயிருக்கீங்க. And today also she was recognized for her work ன்னு நினைக்கிறேன். பிரியா ஸ்ரீனிவாசன் உங்களுக்கு இன்னைக்கு கூட ஒரு ஆர்டிகல் வந்ததுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா டெய்லி வரும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம். தேங்க்யூ so much. And நான் யாரையாவது தேங்க் பண்ணாம இங்க விட்டுருந்தேன்னா இட்ஸ் ஜஸ்ட் ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக். நான் தினேஷ்க்கு ஸ்பெஷலா தேங்க் பண்ணேன். And I thank to everyone who has worked for me. And எல்லாருக்குமே நான் எப்பவுமே தேங்க்ஃபுல்லா இருப்பேன். Super. Thanks a lot for people who all joined in. And thanks Priya for your time as well. And thanks for sharing your story. Thank you so much. Thank you so much, Karthik. Thank you for the opportunity. Thank you. Thank you. Bye bye. So guys, you would have watched the video. சூப்பரா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய அவங்கள பத்தி தெரிஞ்சது, பர்சனல் சைட் அண்ட் ப்ரொஃபஷனல் சைட்லயும் the hard works behind what she has done with regards to our event management company. And thanks for everybody who joined the live. Keep supporting. And also next episode வரப்போகுது. It's tomorrow. I have like tomorrow பாத்தீங்கன்னா someone who is very interesting. He is Parth Upadhyay who climbed Everest in the last season in 2019. So அவரோட ஸ்டோரி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். And it's going to be episode number 7. Hope you all enjoy it. And thanks for joining the show today. Thanks guys. Bye bye. Enjoy பண்ணுங்க நல்லா.